அனைவருக்கும் வணக்கம். கோவிலில் கடவுள்தான் கிங், கடவுளுக்கு பக்தர்கள் கிங். அதே போல சினிமாவுக்கு தியேட்டர்ஸ் தான் கிங், தியேட்டர்ஸுக்கு ரசிகர்கள் கிங். இந்த ஆர்இசியினுடைய ப்ரொஃபசர்ஸ், பிரின்சிபல் அனைவருக்கும் கரஸ்பாண்டன்ட் கிங், கரஸ்பாண்டன்ட்டுக்கு இந்த காலேஜ் கிங், இந்த காலேஜுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிங். அண்ணாந்து பார்த்தால் வானம் கிங், வானத்திற்கு சூரியன் கிங், இரவில் நிலவு கிங், நிலவுக்கு கடல் கிங், கடலுக்கு கடற்கரையிலே கடலை போடும் லவ்வர்ஸ் கிங், லவ்வர்ஸுக்கு ஒருவரை ஒருவர் பொய் பேசி ஏமாற்றுவதற்காக எழுதும் கவிதை கிங், அந்த கவிதைக்கெல்லாம் கண்ணதாசன் கிங். கண்ணதாசனுக்கு பிள்ளை மனமும் வெள்ளை குணமும் கிங், வெள்ளை நிறத்திற்கு பால் கிங், பாலுக்கு பசுமாடு கிங், பசுமாட்டிற்கு அது மேயும் பச்சை புல் கிங், பச்சை புல்லுக்கு விவசாயம் கிங், விவசாயத்திற்கு விவசாயி கிங், விவசாயிக்கு வேர்த்து ஒழுகும் அந்த வியர்வை கிங், அந்த வியர்வைக்கு வெற்றி கிங், வெற்றிக்கு சம்பளம் கிங், அந்த பணத்திற்கு இல்லாதவர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய மனம் கிங், மனத்திற்கு ஞானம் கிங், ஞானத்திற்கு இந்த பூமியே கிங். அதை போல பாடல்கள் என்று எடுத்துக்கொண்டால் பாடல்களில் மெலடி கிங், மெலடிக்கு இங்கே நிற்கும் தம்பி இமான் கிங். அண்ணன் தம்பி உறவுகளுக்கு இங்கு நீதான் கிங் என்ற படத்தினுடைய இயக்குனரும் அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர்கள் கிங். அண்ணனும் தம்பியும், அண்ணன் டைரக்டர், தம்பி கேமராமேன். அன்பு அண்ணன் தம்பியோட பிறந்தவர்களுக்கு அது ஒரு. அதை போல இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இத்தனை சுவைகளிலும் சிறந்த சுவை நகைச்சுவை. சுவையில் சிறந்த கிங் நகைச்சுவை. அந்த நகைச்சுவைக்கு கிங் எங்கள் அன்பு தம்பி சந்தானம் கிங். அந்த அன்பு தம்பி சந்தானத்தினுடைய வெற்றியிலே பக்கத்தில் இருந்து பார்த்தவன், உங்களை எல்லாம் விட வயதில் மூத்தவன் என்ற அடிப்படையில் தம்பி சந்தானத்தினுடைய வெற்றிக்கு 3 காரணம். ஒன்று, அவரை இந்த பூமிக்கு படைத்து விட்டு மேலே இருந்தவரை ஆசீர்வாதம் செய்யும் அவர் அப்பா கிங். நான் நகைச்சுவை நாயனாக மட்டுமே நடிப்பேன், மக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துவதுதான் எனது பணி என்று, இனிமே நான் இப்படித்தான் என்று நகைச்சுவையில் கதாநாயகனாக முடிவு செய்துவிட்டு இன்று வரை தொடர்ந்து மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே தன் ஒவ்வொரு நிமிடத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு கிங். மூன்றாவதாக, உங்களை போல் மாணவர்களாக இருந்த காலகட்டத்திலிருந்து இன்று நகைச்சுவையுடைய கிங்காக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வரை தன்னோடு பழைய நண்பர்களை தன் தளத்துக்கு மேலே கொண்டு வந்து இருக்கக்கூடிய அந்த நல்ல மனம் கிங். ஆக இங்கு நீதான் கிங் அப்படின்ற ஒரு அற்புதமான படம் உங்கள் மத்தியிலே, இளம் கூட்டத்தின் மத்தியிலே இது அற்புதமான நாள். அதற்காக உங்களையும் பார்க்க நான் வந்தேன். அதையெல்லாம் தாண்டி இங்கு நீதான் கிங் என்ற கதையை இந்த தமிழ் பூமிக்கு படைப்பதற்காக பணத்தை முதலீடு செய்து எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த படத்தை கொடுத்த கோபுராம் பிளேஸ் அன்பு தயாரிப்பாளர் அன்பு செழியன் எல்லோருக்கும் கிங். சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தை, சம்மர் ஸ்பெஷலாக இந்த படம் வருது. நுங்கு எடுத்து இளநீல போட்டு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு நீதான் கிங். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ். Hello REC, எப்படி இருக்கீங்க? So happy to see you. இவ்வளவு பெரிய crowd, fascinating, ரொம்ப அழகா இருந்தது. And எங்களுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இங்க லான்ச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அண்ட் உங்களுக்கு முன்னாடி இந்த சாங் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தானம் சாரோட காம்பினேஷன்ல நான் பண்ற இந்த படம் இங்க நான் தான் கிங்கு.
கிங்குன்னு யூஸ் பண்ணி இனிமேல் நாங்கள் யாருமே எங்கள் டீமில் பேசாத அளவுக்கு தம்பிராமையா சார் அவ்வளோ கிங் அடிக்கிட்டாரு. அதனால் இனிமேல் நாங்கள் பேசவே முடியாது கிங்குன்ற வார்த்தையை பயன்படுத்தி. உங்களுக்கு இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்கு நிச்சயமாக அந்த டைட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இங்கே நாங்கள் தான் கிங், ஏன்னா அத்தனை வாட்டி கிங் சொல்லிட்டாரு. அண்ட் இந்த சாங்கை கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் இந்த ஃபிலிம் வந்து ஏப்ரலுக்கு வர இருக்கு. ஆனந்த் சாரோட டைரக்ஷனில், ஓம் அவர்களுடைய ஒளிப்பதிவில், அண்ட் பிரியா அவங்க வந்து அறிமுகமாகறாங்க. ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். சந்தானம் சார் உடைய ஹிலேரியஸ் காமெடி இந்த படத்தில் மற்ற படங்கள் போல் இந்த படத்துலையும் அது ரொம்ப எக்ஸசிவாக ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் இதில் சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இந்த ஒரு லவ் சாங்கில் சார் ரொம்ப சீரியஸாக ஃபேஸ் வச்சுட்டு ரொமான்டிக்காக ஃபேஸ் வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அன்பு செடியன் சார், தயாரிப்பாளர் அன்பு செடியன் சாருக்கும் அவங்களுடைய மகள் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். REC we love you, God bless. சார் இமான் சார் வந்துட்டு ஒரு 2 லைன் பாடலன்னா எப்படி சார்? பிக் ஃபேன் சார், கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடியே ஆகணும். இப்போ நான் ஒரு 2 லைன்ஸ் பாடுறேன், அதுக்கு கூட நீங்கள் சேர்ந்து அக்கம்பெனி பண்ணணும். ஓகேவா? ரெடியா? ஓகே. இப்போ ஒரு வரி பாடின உடனே நீங்கள் கூட கை வந்து தட்டணும், அப்படி கிளாக் கிளாக். ஓகே, ரெடி? இது நானா என்ன, இது நானா என்ன, பழசெல்லாம் எங்க, புது சந்தேகங்கள் உண்டாகுது. இது திண்டாட்டமா இல்ல துள்ளாட்டமா, மண்ணை விட்டு 2 கால் தாவுது. எப்போதும் நான் போகும் பாதை இது, இப்போது நேர்காமல் என் நீளுது. என்னுள்ளம் லேசாக கை நீளுது. வெரசா போகையில புதுசா போறவளே, இதுவரையில குளிர் எடுக்கல பெண்ணால, அவ சிரிச்சதும் தலை உரையுது தன்னால. என் பேச்சு மூச்சு எங்க காணல. தேங்க்யூ. தேங்க்யூ மேன் சார், தேங்க்யூ சார். Hi REC. Such a grand event. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரௌட் அண்ட் எனர்ஜி. எனக்கு என்னோட காலேஜ் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ். குட்டியாக ஒரு தேங்க்யூ நோட் மட்டும் சொல்லிக்கிறேன். சாரி. பிரியா யூபிடியாக நிறைய ஸ்டேஜில் நின்றுருக்கேன், நிறைய டான்ஸ் காம்படிஷன்ஸ் ஆடிருக்கேன், நிறைய காலேஜ் ஈவெண்ட்ஸ் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் பிரியா லயா, இதுதான் என்னோட ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ கடவுளுக்கு நன்றி, அப்பா அம்மாவுக்கு நன்றி, யூபிடி ஃபேம் அண்ட் என்னோட ஃபேம்னு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். And a very big thank you to our producer, Gopuram Films, Anbuchelian sir, Sushmita Anbuchelian sister, director Anand sir, DOP Om sir, editor sir, Gopi sir for being a big support, Thambiramaya sir, Iman sir, அப்படின்ற ஒரு பெரிய டீமோட ஹார்ட் ஒர்க் இந்த ரிலீஸ்க்கு பின்னாடி இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே பிக் ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்யூ. அண்ட் இங்கே நான் தான் கிங்கு அப்படின்ற எங்கள் படம் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது, ஏப்ரல் மந்த். கண்டிப்பாக எல்லோரும் போய் தியேட்டரில் ஃபேமிலியோடு பாருங்கள், உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஃபேமிலியோடு சேர்ந்து இன்னொரு தடவை பாருங்கள். we are looking forward. And finally, special thank you to REC. ஏன்னா நானும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். I did my BE computer science. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படத்தோட ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நடக்குது அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இட் இஸ் டெல்லிங் மீ ஒன் திங். இங்கே என்ன சொல்லுதோ அதை பண்ணோம், ஃபாலோ யுவர் பேஷன் அப்படின்றது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ். இந்த மொமெண்ட், இந்த ஸ்டேஜ், இட் இஸ் அ ஸ்பெஷல் மெமரி ஃபார் மீ. வி ஆர் வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ. தேங்க்யூ பிரியாலயா. அண்ட் மார்க்கப் ஆனால் ஒரு விஷயம், உங்களோட டைமிங் கவுண்டர் அண்ட் காமெடி பார்க்கறதுக்காகவே நான் நிறைய விஜய் டிவி ரியாலிட்டி ஷோஸ் பார்ப்பேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹோஸ்டிங் அஸ். தேங்க்யூ. தயாரிப்பாளர்
அதாவது அவங்களுடைய முதல் திரைப்படத்தை உங்கள் காலேஜில் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய சுஷ்மிதா அன்பு செழியன் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். குட் ஈவினிங் ஆரிசி. சாங் என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் யூ அபய் சார். இப்படி ஒரு க்ரௌடில் எங்கள் சாங்கை லான்ச் பண்ணது, ஒரு ப்ரொமோஷன் வந்துக்கு நாங்கள் நிறைய அவார்ட்ஸ் போடுவோம், இதில் லான்ச் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். சந்தானம் சார், நீங்கள் படத்தோட ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். உங்கள் இன்புட் அண்ட் எஃபர்ட்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. பிக் தேங்க்யூ டு யூ சார். இமான் சார் 3 சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அது கேட்க கேட்க ரொம்ப அடிக்டிவாக இருக்கும். மயோனே வந்து நமக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு அடிக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் சாங் கொடுத்துருக்கீங்க சார். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை க்ரூ ஆல்சோ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வைபாக ரொம்ப எனர்ஜியாக இருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஆக்சுவலாக இது வந்து சில பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மொமெண்ட்டு. லைஃப்பில் நம்ம நிறைய பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம். ஆனால் லைஃப் ஃபுல்லாக நான் ஒருத்தர் தேங்க்ஸ் பண்ணோன்னா அது என்னோடய ப்ரொடியூசர் அன்பு செழியன் சாரும் சுஷ்மிதா மேடமுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். சேம் அதே மாதிரி சந்தனம் சார், நான் ரொம்ப வருஷமாகவே சந்தனம் சார் வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அந்த ஆசை வந்து எனக்கு இந்த படத்து மூலியமாக நிறைவேறுச்சு. சந்தனம் சார் கூட ஒர்க் பண்ணதில் அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. எதெல்லாம் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஐடியாஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இமான் சார் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு உறவு இந்த படத்தில். ரொம்ப ஆறுதலாக, ரொம்ப சப்போர்ட்டிவாக, ஆக்சுவலாக ஒரு இவ்வளோ சூப்பர் சாங்ஸ்லாம் கொடுத்ததுக்கு வந்துட்டு அவருக்கு என்ன சொல்கிறதே தெரியல. அவ்வளோ ஒரு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். என் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் எனக்கு ஒரு சகோதரா வந்துட்டே இருப்பீங்க. தேங்க்யூ சார். ஸோ அது இல்லாமல் தம்பி ரம்யா சார் இந்த படத்தில் வந்து வேறு லெவலில் காமெடி பண்ணியிருக்காரு. ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்காரு எனக்கு. அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், டோட்டல் க்ரூவுக்கும் நான் இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ பாய்.